So நம்ம பார்க்க போற டாபிக் Kubernetes. So Kubernetes என்ற டாபிக் தான் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் இந்த செஷன் பார்த்தா லைக் நார்மலா நாங்க எடுக்கிறது வந்து 8 day செஷன் வித் ப்ராஜெக்ட். ஓகேவா? அது நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் தனியா லைக் ப்ராஜெக்ட் இருக்கும். அது இல்லாம நம்ம எடுக்கக்கூடிய அந்த யூஷுவல் கண்டென்ட்ஸ் மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ 8 டேஸ்க்கு இழுத்துட்டு போகாம சீக்கிரமா முடிக்கவும் ட்ரை பண்றேன். ஏன்னா ப்ராக்டிக்கல் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். தியரி ப்ராக்டிக்கல் நம்ம ஒன்னொன்னா பார்த்தோம்னா அந்த 8 டேஸ் கரெக்டா இருக்கும். ஸோ எப்படின்றத நான் பேலன்ஸ் பண்ணி சொல்றேன். பட் மேக்ஸிமம் அது 6 to 7 கிளாஸஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட்டா தியரிட்டிக்கலா குபர்னெட்டிஸ்னா என்னன்ற ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ லெட் அஸ் see குபர்னெட்டிஸ்னா என்னன்னு ஐடியா இருக்கா? ஏதாவது ஒரு ஹிண்ட்? டாபிக் போட்டப்போ ஏதாவது சர்ச் பண்ணி பாத்துருக்கணும்ல. இதான் ஹிண்ட் இருக்கு. என்ன ஏதாவது ஒரு கெஸ்? கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னர். சோ குபர்னெட்டிஸ்னா என்னன்றதை நம்ம தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பர்பஸ்க்கு இவ்வளவு நாள் நீங்க இந்த AWS DevOpsன்றத படிச்சீங்க? எல்லாரும் சொல்ற அதே பதில், ஜாப்காக தான் படிக்கிறீங்க. ஜாப் இல்லாம நம்ம அந்த ஜாப்ல என்ன பண்ண போறீங்க? லைக் என்ன ஒர்க், எது ரிலேட்டடா நம்ம ஒர்க் பண்ண போறோம்? கிளவுட் டெவாப்ஸ். கிளவுட் டெவாப்ஸ் எதை பேஸ் பண்ணிருக்கு? எதுக்காக கிளவுட் டெவாப்ஸ்ன்றதை நீங்க யூஸ் பண்றீங்க? எந்த பர்பஸ்க்காக அந்த ரெண்டு டெக்னாலஜி நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க? சர்வரை மெயின்டைன் பண்றதுக்கு. சாரி புரியல பாபு. சர்வரை மெயின்டைன் பண்றதுக்கு. சர்வரை மெயின்டைன் பண்றதுக்கு. சர்வர் எதுக்காக தேவைப்படுது? அப்ளிகேஷன். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே ஒர்க் பண்றது அப்ளிகேஷனுக்காக தான். சோ அந்த அப்ளிகேஷன் யாருக்காக அப்படின்னா யூசர்ஸ்க்காக. சோ ஒரு பர்டிகுலர் பிசினஸ் பத்தி, பர்டிகுலர் ப்ராடக்ட பத்தி யூசர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா they need an application. சரிங்களா? வாட் இஸ் அப்ளிகேஷன்? அதாவது ஆப். நம்ம யூஸ் பண்ற ஆப்க்கு என்ன மீனிங்? ஓகே, வேற அது என்ன ஈஸியா ஆச்சு உங்களுக்கு? ஓகே, சோ லெட் மீ எக்ஸ்பிளைன். நம்ம எல்லாருமே பேசிக்கா எதுக்காக ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஃபார் அன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யாருக்காக அப்படின்னா ஃபார் யூசர்ஸ். கிரியேட் பண்றது யாரு? டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்றாங்க. நாட் ஓன்லி டெவலப்பர்ஸ். அப்ப டெவாப்ஸ் இன்ஜினியரிங் போவீங்க. கரெக்டா? அப்ளிகேஷன்ன்றது ஹோல் ப்ராடக்ட் தான். டெவலப்பர் கோட் மட்டும் தான் கொடுக்குறாங்க, அப்ளிகேஷன் கொடுக்கல. ஓகேவா? அது எல்லாத்தையும் ஒரு ப்ராடக்டா மாத்துறதுக்கு எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் நடந்தாதான் அப்ளிகேஷன்ன்றது கிரியேட் ஆகும். எடுத்த உடனே அது அப்ளிகேஷன் கிடையாது. அது ஒரு ரா கோட். அந்த கோடை ப்ராசஸ் பண்ணி தான் அப்ளிகேஷனா யூசர் யூஸ் பண்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ளிகேஷன் இஸ் அ ப்ராடக்ட் ஆர் அ சாஃப்ட்வேர் which performs some functionality to the user. யூசருக்காக ஏதோ ஒரு வேலையை பண்ணி கொடுக்கறதுக்காக கோட் மூலமா கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் we call it as application. நம்ம அதுக்காக தான் ஒர்க் பண்ண போறோம். அந்த அப்ளிகேஷனுக்காக ஒர்க் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். ஓகேவா? சோ சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்றாங்க. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு அப்ளிகேஷன் பின்னாடியும் ஒரு டீமே இருக்கு. ஈஸியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி டெவலப் பண்றாங்க, எப்படி அது டிப்ளாய் ஆகுது, லைக் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்றதுதான் நீங்க இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தீங்க. ஓகேவா? சோ அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு ரிசோர்சஸ்ன்னு சொல்லி கிளவுட்ல வாங்குனீங்க. ஒரு அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தானே எல்லாமே பண்ணீங்க. So that is what. Okay, so application it's a product அப்படின்னு தெரிஞ்சது. What are the different types of applications we have and எப்படி ஒரு application create ஆகும்? What is application? நம்ம எதுக்காக ஒர்க் பண்றோம்னா application எப்படி கிரியேட் ஆகுது? இது நீங்க டெப்தா பார்த்தது கிடையாது. லைக் நம்ம பார்ட் கிடையாது அப்ளிகேஷனை. டெவலப்னா நான் என்ன சொல்றேன்னா எப்படி அப்ளிகேஷன் நம்ம கைக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு நாள் டெவாப்ஸ்ல என்ன பாத்தீங்களோ அதுதான் நான் கேக்குறேன். சோ தட் இஸ் வாட் SDLC, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் யாரு? பேஸ் ரீசன் யாரு? யாருக்காக நம்ம அதை கிரியேட் பண்ணோம்? யூசர்ஸ்க்காக. யூசர் யூஸ் பண்ண போறாங்க. கேட்டது யாருன்னா கிளைண்ட். ஹூ இஸ் கிளைண்ட்? யார் அப்ளிகேஷன் கேக்குறாங்களோ அவங்கதான் கிளைண்ட்.
ஓகேங்களா? லைக் எப்படின்னா, இப்ப என்னுடைய ஆர்கனைசேஷன் நான் ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்றேன். என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்ற கேட்கிற ப்ராஜெக்ட் தான் நான் அப்ளிகேஷனா எடுத்து லைக் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து தான் நான் ஒர்க் பண்றேன். சோ தட் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒண்ணு கிடைக்குது. கிளைண்ட் கொடுக்குற ரெவென்யூக்கு தான் நான் வேலை பார்க்க போறேன். கிளைண்ட் கொடுக்குற அந்த டைம் பீரியட் தான் நான் வேலை பார்க்க போறேன். சோ திஸ் இஸ் வாட் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றது. கரெக்டா? சோ அந்த கிளைண்ட் கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி வி ஹாவ் டு பிளான் நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸ் நான் பண்ணுவோம், இந்த அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவைப்படும், என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க ஒரு லைஃப் சைக்கிள பாத்துருப்பீங்க. டெவாப்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ ரெக்குவயர்மெண்ட்ஸை கிளைண்ட் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். பிளான் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய டிசைனர்ஸ், கிராஃபிக்கல் டிசைனர்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷனை அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் கோட் எழுதுறாங்க. எழுதின கோட ப்ராசஸ் பண்ணி பில்ட் பண்றாங்க. லைக் பில்ட்னா ஃபார்மேட் பண்றாங்க அண்ட் தென் டெஸ்ட் பண்றாங்க, ரிப்ளை பண்றாங்க, அதை மெயின்டைன் பண்றாங்க. இதுதான் ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டெவலப் ஆகி யூசர்ஸ் கிட்ட வர்ற ஒரு மெக்கானிசம். கரெக்டா? அதை SDLC அப்படின்னு சொல்லுவோம், which is சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். திஸ் இஸ் நமக்கு மெயின் திங் அது கிடையாது இப்போ. சோ அந்த அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்றத பாத்தீங்க. வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் we have? What are the different types of application? நீங்க ரியல் டைம்ல யூஸ் பண்றதுதான். வெப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது வெப்சைட்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்றோம், மொபைல் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்றோம், அண்ட் தென் desktop applications. So use பண்ற பிளாட்ஃபார்மை பொறுத்து I'm defining this types of applications. ஓகேவா? வெப் ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ், டெஸ்க்டாப். இவ்வளவு நாள் நீங்க ஹோஸ்ட் பண்ணி பார்த்தது எல்லாமே வெப் அப்ளிகேஷன். அதாவது வெப்சைட்ஸ் தான் நீங்க ஹோஸ்ட் பண்ணி பார்த்தீங்க. வெப்சைட்ஸ் தான் லைக் ப்ராசஸ் பண்ணி, அதாவது டெவாப்ஸ் லைஃப் சைக்கிள்ல ஒரு டெவாப்ஸ் ஃப்ளோல ஃபுல்லாவே நம்ம வெப்சைட் பத்தி தான் பார்த்தோம். கரெக்டா? So this is different 3 types of applications. நம்மளுடைய கிளாஸ்க்கு, நம்மளுடைய கான்செப்டுக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ் பத்தி படிச்சுக்கலாம். அடுத்து வெப் அப்ளிகேஷன் வந்தாலே அதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்க வாய்ப்பு. வெப்சைட்ஸ் எடுத்தாலே அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். நேம் எனி வெப்சைட். ஓகே, நேம் எனி வெப்சைட். ஓகே, amazon.in அப்படின்றது ஒரு வெப்சைட், hdfc.com அப்படின்றது ஒரு வெப்சைட். சோ அந்த மாதிரி எந்த வெப்சைட்டை எடுத்தாலும் we can have 3 different types of content. என்னென்ன? சர்வர், அதாவது ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் சொல்லலாம், ஸ்டாட்டிக் கண்டென்ட், டைனமிக் கண்டென்ட், and then so what is meant by static, dynamic இதெல்லாம்? static will not change, dynamic will change. Okay, other than that, so let me take hdfc.com அப்படின்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டை நான் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது ஒரு நார்மல் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி வந்திருக்கு. இஸ் திஸ் காமன் ஃபார் ஆல் ஆர் எனக்கு மட்டும்? காமன் ஃபார் ஆல், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பப்ளிக்லி அவைலபிள் கண்டென்ட். கரெக்டா? அன்லெஸ் ஆர் அன்டில் த அட்மின் சேஞ்சஸ் த கண்டென்ட், இது யாருக்குமே மாறாது. நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் இப்ப இதா இருக்கும். கரெக்டா? அதை பீரியடிக்கலி சும்மா ஒரு டைம் சேஞ்ச் பண்றாங்கன்னா தட் இஸ் ஃபைன். பட் எல்லா யூசர்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கிறத, மாறாம இருக்கிறத we call it as static content. ஸ்டாட்டிக்னு சொல்லலாம் ஆர் பப்ளிக்லி அவைலபிள் கண்டென்ட்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை எடுத்தா யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது ஸ்டாட்டிக் கண்டென்ட். இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்லயே we have this option called login. இப்ப நான் லாகின் பண்ணி போறேன் அப்படின்னா I have to give my credentials like username, password கொடுத்து நான் சைன் இன் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டும்? நம்மளோட டீடைல்ஸ், என்னோடைய பேங்க் டீடைல்ஸ் தான் காட்டும். லைக் என்னோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், லைக் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இந்த மாதிரி எனக்கு ஸ்பெசிபிக்கா காட்டும். சோ இட் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் த யூசர். அதாவது இப்படி நடந்தா இந்த யூசரே பாஸ்வேர்ட் வந்தா இந்த யூசருடைய டீடைல்ஸை காட்டுன்னு லாஜிக்கலா ஒர்க் பண்ணுது இல்லையா? அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் அந்த லாஜிக்கை கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டா? தட் இஸ் டைனமிக் கண்டென்ட். சோ இப்போ இந்த யூசர் கிரெடென்ஷியல் கொடுக்கும் பொழுது இந்த கண்டென்ட் தான் வரணும்ன்றது எப்படி மேப் ஆயிருக்கு? புரியுதா? சோ நம்மளுடைய யூசர் ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் கண்டென்ட் அப்படின்றத பாக்குறாங்க. நெக்ஸ்ட் லாகின் பண்ணும்போது, லாகின்னா லைக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி போகும்போது யூ கேன் கெட் யுவர் டைனமிக் கண்டென்ட். லைக் டைனமிக்னா மாறுறது, பட் உங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பாக்குறீங்க. எப்படி இந்த யூசருக்கு இந்த கண்டென்ட் தான்றது கிடைக்கும்னா பிகாஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் அட் த பேக் எண்ட். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம், இன்கேஸ் நான் தப்பா என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் அது எனக்கு எரர் அடிக்கும் இல்லையா? எப்படி? அதுவும் டேட்டாபேஸ் தான். இந்த மாதிரி ஒரு
கிரெடென்ஷியலே நம்மளுக்கு இல்லைன்ற மாதிரி எரர் அடிக்கும். ஓகேவா, லைக் நோ யூசர் ஃபவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறதுக்கு ரீசன் பேக் எண்ட்ல டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் உடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா, டே டு டே பேசிஸ்ல ஒரு யூசர் அப்ளிகேஷன் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு டேட்டாபேஸ்ன்றது முக்கியம். ஒரு யூசர் டே டு டே லைஃப்ல நம்ம எல்லா ஆப்லயும் யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டாபேஸ் பேக்கிங்ல இருக்கிறதுனால தான் நம்ம லாகின் பண்ணி போறது எல்லாமே. ஓகேவா, சோ அந்த மாதிரி we can have 3 different types of content. One is static, dynamic and database. So static contents இருந்தா நம்ம எங்க அத ஹோஸ்ட் பண்றோம்? அதாவது static contents இப்போ நான் பப்ளிக்கா அத வைக்கணும், எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னா I can use a middleware called which is called web service. Okay, web service என்ற middleware யூஸ் பண்றோம். and dynamic contents இருந்தா app service என்ற middleware யூஸ் பண்ணுவோம். லைக் டெக்னிக்கலா அது app server னு சொல்லுவோம். அதுக்குள்ள டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் app servers இருக்கு. நீங்க எந்த app server யூஸ் பண்ணி வேணாலும் உங்க டைனமிக் கண்டென்ட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். டைனமிக் கண்டென்ட்னா நான் என்ன மீன் பண்றேன்னா, அந்த லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தான். எஸ், வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக் கண்டென்ட்? எப்படி அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் கிரியேட் ஆயிருக்கும்? HTML, CSS, Java அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட், ஒரு வெப் பேஜ ரெடி பண்றாங்க. அவ்வளவுதான். இது ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சோ தட் யூசர்ஸ்க்கு ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை என்னால கொடுக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, டைனமிக் கண்டென்ட் அப்படின்றது யூசரை பொறுத்து மாறக்கூடிய ஒரு கண்டென்ட். சோ கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் அங்க பண்ணியிருப்பாங்க. அது ஜாவாவோ பைத்தானோ வாட் எவர் இட் இஸ், எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி வேணாலும் அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி ஜாவா பைத்தான் அவங்களெல்லாம் ஹோஸ்ட் பண்றதுக்காக தான் நமக்கு அந்த ஆப் சர்வீஸ்ன்றது தேவைப்படுது. ஓகேங்களா, அந்த இடத்துல லாஜிக்கலா ரன் பண்ணணுங்கிறதுக்காக we need those platform. அவ்வளவுதான். and what is DB server? MySQL, Postgre, Oracle எதை வேணாலும் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாபேஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்ன்றது டிவைடா இருக்கு. நான் பாக்குறப்ப அது HDFC உள்ளுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்றதுதான். அண்ட் அது தவிர ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதை எப்படி எல்லாம் என்னால ஹோஸ்ட் பண்ண முடியும்? அதாவது லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், லைக் லேயர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, இதுதானே லேயர்ஸ், கரெக்டா? இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். என்னது? சோ லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆர் ஆர்கிடெக்சர் டைப்ஸ் அப்படின்னு சொன்னா கூட we have first 3-tier architecture and then 2-tier architecture, அப்புறம் 1-tier architecture. அது கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, நம்பர் போட்டிருக்கேன். So 3-tier, 2-tier, 1-tier. What does mean by 3-tier architecture? அதாவது ஒரு வெப்சைட் பத்தி தான் நீங்க இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கீங்கன்றத சொன்னேன். வெப்சைட் நீ எடுத்தாலே அதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றத சொன்னேன். அதை ஹோஸ்ட்னு வரும்பொழுது என்ன ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணலான்றத நான் சொல்ல போறேன். அதாவது ஒரு வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணும் பொழுது என்ன ஆர்கிடெக்சரை சூஸ் பண்ண முடியும், எந்த ஆர்கிடெக்சர் எப்ப யூஸ் ஆகும்ன்றத நான் சொல்றேன். ஓகே, சோ வாட் இஸ் மீன் பை 3-tier? இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல 3 different layers, ஸ்டாட்டிக், டைனமிக், டேட்டாபேஸ் மூணுமே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனா இருந்தா ஆப்வியஸா அந்த 3-tier ஆர்கிடெக்சர் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப HDFC எப்படி ஹோஸ்ட் ஆயிருக்கும்? 3-tier. ஆப்வியஸா 3-tierல ஹோஸ்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி 2-tierக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பாத்துருக்கீங்களா? சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் 3-tier முடிச்சிருவோம். 3-tierக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த HDFC எக்ஸாம்பிள் தான். சோ இந்த 3-tier ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன ரிசோர்சஸ் தேவைப்படும்? ரிசோர்ஸ் இவ்வளவு நாள் ரிசோர்ஸ் எங்க வாங்கிட்டு இருந்தீங்க? Amazon. பொருட்கள். உங்களுடைய ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு கேக்குறேன். என்னென்ன ஆர்கிடெக்சர், சாரி என்னென்ன? ஓகே, Route 53, EC2, ELB, ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர்ஸ், அப்புறம் VPC ஆப்வியஸா அதுல இருக்கும். ஓகேவா, VPC அதுல இருக்கிறதுனால தான் நம்ம சர்வரே கிரியேட் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த ரிசோர்ஸ் யூஸ் ஆகுன்றது மட்டும் சொல்லிக்கிறேன். VPC, RDS, இந்த பிரைம் S3 யார் நீங்க?
நேம் ஓகே ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி இத்தனை சர்வீசஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய 3-tier ஆர்கிடெக்சரை நம்ம கிரியேட் பண்றோம். கரெக்டா? இது என்ன ஆர்கிடெக்சர்ன்றதை நான் ஃபைனலா சொல்றேன். நீங்க எல்லாருமே அந்த வெப் ஹோஸ்டிங் ஆர்கிடெக்சர் பாத்திருக்கீங்க இல்லையா? நம்மளோட கிளவுட்ல எப்படி ஹோஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு சாம்பிள் ஆர்கிடெக்சர் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. இந்த ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுன்ற ஃப்ளோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ whenever a user hits the application, அவங்களோட அப்ளிகேஷனை ஹிட் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் எங்க பாஸ் ஆகும்? கிளவுட் ஃப்ரண்ட் இஸ் நாட் அ மெயின் சர்வீஸ். அது வந்து பிரைமரி சர்வீஸ் கிடையாது. அதை இக்னோர் பண்ணிக்கலாம். அதனாலதான் நான் லிஸ்ட்ல சேர்க்கல. ஸோ யூசர் ஒரு அப்ளிகேஷனை ஹிட் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் வந்து லோட் பேலன்சரை ஹிட் பண்ணும். லோட் பேலன்சர் will be dividing the request among the instances. அந்த லோட் பேலன்சருக்கு கீழே யார் யார் இருக்காங்களோ அந்த இன்ஸ்டன்சஸ்க்கு எல்லாருக்கும் ரெக்வஸ்ட்டை டிவைட் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் இந்த இன்ஸ்டன்சஸ் எல்லாருக்குமே டிராஃபிக் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோ ஸ்கேல் பண்றதுக்கு நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கும் யூஸ் பண்றோம். லைக் டிராஃபிக்னா ப்ராசஸர் யூட்டிலைசேஷன் முடிஞ்சிருச்சு, ஏதாவது ஒரு கிரைட்டீரியா பொறுத்து we need to scale up the resources. அதுக்காக we have auto scaling. So அந்த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்க போய் ஹிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெப் சர்வர், so that an user can see publicly available content. அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் உங்களால பார்க்க முடியுது. அந்த ஸ்டாட்டிக் பேஜ்ல இருந்து லாகின் பண்ணி போகும்போது they could see the application server, அதாவது அந்த டைனமிக் கண்டென்ட் உங்களுடைய ஸ்பெசிபிக் கண்டென்ட்டை பார்க்க முடியுது. அந்த அப்ளிகேஷன் சர்வர் ஒர்க் ஆகிறதுக்கு we need database at the back end. அவங்க ரெண்டு பேரும் சிங்க்ல தான் இருப்பாங்க. நீங்க நெட்வொர்க் பார்க்கும்பொழுதும், அதாவது விபிசி பார்க்கும்பொழுதும் இதை நாம தனி நெட்வொர்க்ல வைப்போம், இதை தனி நெட்வொர்க்ல வைப்போம்ன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. which is private subnet and public subnet அப்படின்றத பார்த்திருப்பீங்க. இதுங்க ரெண்டு பேருமே பிரைவேட் தான், நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சோ இப்படிதான் இந்த ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது. இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது கண்டென்ட் கேட்ச் பண்ணி வைக்கணும், ஏதாவது ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணணும்னா உங்களுடைய ஆர்கிடெக்சரை நீங்க S3 யூஸ் பண்றீங்க. ஓகே, சோ இப்படிதான் இந்த 3-tier ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி we have 2-tier ஆர்கிடெக்சர். ஐ திங்க் எல்லாருமே அந்த எக்ஸாம்பிள் பார்த்திருப்பீங்க. சோ லெட்ஸ் சே greenstechnologies.com. ஃபர்ஸ்ட் 2-tierனா என்ன? ஓகே, சோ if that application has web server and DB, அத நாம 2-tierனு சொல்றோம். 2 லேயர் மட்டும் இருக்குன்னா அது 2-tier. 3 லேயருமே இருக்காங்கன்னா 3-tier. லேயர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த ஸ்டாட்டிக், டைனமிக், டிவி அப்படின்றதா லேயர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். சோ நவ் greenstechnologies.com அப்படின்னு சொல்லி நான் ஹிட் பண்றேன். ஹிட் பண்ணப்போ எனக்கு என்ன காமிக்குது? இட் இஸ் having some static content. இதுல எதுவுமே நாங்க வந்து யூசர் லாகின் பண்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரியான பேஜ். இதை யாராவது வந்து விசிட் பண்ணாங்கன்னா கோர்ஸ் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும். சோ இது வெப் சர்வர். இதுல எங்க டிபி யூஸ் ஆகுது? லைக் ஸ்டாட்டிக்னு வந்தப்போ ஆப்வியஸா அவன் டிபி சர்வர், சாரி வெப் சர்வரை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல எங்க டேட்டா பேஸ் வரப்போகுது? யாராச்சும் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அது நம்மளோட டிபில போயிட்டு அது அப்ளிகேஷன், அது டேட்டாபேஸ் கிடையாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆன்லைன் ஏதாச்சும் நம்ம சர்ச் பண்ணாங்க இல்ல ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல DB ல பாத்தீங்கன்னா வேற எதுவுமே நாங்க சைன் இன் பண்ற மாதிரி, யூசர் அக்சஸ் பண்ற மாதிரி இல்ல. எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுதான். கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், ஆன்லைன் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பட் இங்க we have an option called contact us அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல நாங்களும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சிருக்கோம். இது டேட்டா பேஸ் கிடையாது, இது அப்ளிகேஷனுடைய ரிலேட் ஆன ஒரு கண்டென்ட் தான். இது அப்டேட் ஆகும், டெலீட் ஆகும், என்ன வேணாலும் நடக்கலாம். திஸ் இஸ் அப்ளிகேஷன். பட் இதே இடத்துல we have a form here. இந்த ஃபார்ம்ல ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய நேம் டீடைல்ஸை ஃபில் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அது எங்களுடைய டேட்டா பேஸ் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஏதாவது ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருந்தா தட் இஸ் டேட்டா பேஸ். இந்த இடத்துல நாங்க கலெக்ட் பண்றோம், அதுக்கு பேக் எண்ட்ல டேட்டா பேஸ்ன்றது இருக்கு. இட்ஸ் a 2-tier ஆர்கிடெக்சர். ஸோ இட் ஹாஸ் ஒன்லி வெப் சர்வர் அண்ட் டிபி சர்வர். வெப் சர்வர் அண்ட் டிபி, அது அண்டன் போர்ட்ல ஸ்லாஷ் போட்டிருக்கேன். அண்ட் 1-tier அப்படின்றது ஓகே
சோ அந்த நார்மலா நம்ம வந்து லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே சைன்இன் பண்ணாம நீங்க போய் பிளாக்ஸ் மாதிரி படிச்சுட்டு வர்றது எல்லாமே அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸா தான் இருக்கும். லைக் ஒன் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னாலே ஒன்லி வெப் சர்வர் போர்ட்ஃபோலியோ கைண்ட் ஆஃப் பேஜஸ் மட்டும்தான் இருக்கும். போர்ட்ஃபோலியோனா ஒன்றும் இல்லை, போனா நீங்க லைக் என்ன பார்க்க வந்தீங்களோ அதை கோத்ரூ பண்ணிட்டு வர்றதுதான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம், ஸ்டாட்டிக் கண்டென்ட்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே தலப்பாக்கட்டி. ஓகேவா, தலப்பாக்கட்டின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இது தெரியுமா, பாத்திருக்கீங்களா? வெப்சைட் பாத்திருக்கீங்களா? தலப்பாக்கட்டி பாத்திருக்கோம், வெப்சைட் பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஓகேவா, இதுல நம்ம எந்த ஒரு லைக் இதுமே எதுவும் சைனிங் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க போனீங்கன்னா தலப்பாக்கட்டி சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் வாட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்றது. ஓகேவா, இதெல்லாம் ஒன் டயர் அப்ளிகேஷன், டூ டயர் அப்ளிகேஷன் அண்ட் த்ரீ டயர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். சோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க இப்போ உங்களோட கியூபர்னெட்டிஸ் நம்ம என்னன்னு ஆரம்பிக்கல, இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கியூபர்னெட்டிஸ் என்னன்னு தெரியும். இது எல்லாத்தையும் தான் நீங்க இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா, அதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம போறோம். சோ எஸ், ஒரு த்ரீ டயர் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குன்னா அந்த த்ரீ டயர் அப்ளிகேஷன்லயே ஃபர்தரா ரெண்டு ஆர்கிடெக்சர் இருக்கு. ஒரு த்ரீ டயர் அப்ளிகேஷன் கேன் பி ஆஃப் டூ டைப்ஸ். என்ன இருக்கலாம் அப்படின்னா மோனோலித்திக் அப்ளிகேஷன் ஆர் ஆர்கிடெக்சர் அண்ட் மைக்ரோ சர்வீஸ். பாத்திருக்கீங்களா அந்த டேர்ம் இதுக்கு முன்னாடி? சோ வாட் இஸ் மீன் பை மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீஸ்? ஓகே, இல்லையே, டெவலப்மெண்ட் நடக்கும்பொழுது எல்லாருமே தனித்தனி பார்ட்டு தான் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட்ல இல்ல, நீங்க சொன்னது டிப்ளாய்மெண்ட் சைட்ல. ஓகேவா, பேசிக்கா ஒரு அப்ளிகேஷன் எடுத்தா அதுக்கு பின்னாடி நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அந்த எல்லா டெவலப்பருமே சேர்ந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க சைனிங் பேஜுக்கு எழுதுவீங்க, நீங்க சைன் அவுட் பேஜுக்கு எழுதுவீங்க, நீங்க வந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றீங்க. ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் டிவைட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஓகேவா, டெவலப்மெண்ட் யார் வேணாலும் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுதான் பில்ட் ஸ்டேஜ். கரெக்டா, டெவலப் கோடிங்னு வரும்போது தனித்தனியா பண்றாங்க. அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றப்பதான் பில்ட் ஸ்டேஜ், மேவன் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே நம்ம எழுதுறது யூஸ் பண்றது, அது வேற. சோ வாட் இஸ் மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ சர்வீஸ் ஆன்லைன்? மைக்ரோ சர்வீஸ்னா சின்ன சின்ன பார்ட்டா ஒரு அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, மோனோலித்திக்ன்றது ஓல்ட் ட்ரெடிஷனல் ஒன்னு சொல்றாங்க. ஓகே, இது இல்லாம நீங்க ஒரு டூல பாத்துருக்க முடியாது. இது ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியும். கரெக்டா, எக்ஸாம்பிள் தெரியுது, சொல்ல தெரியலையா? கண்டிப்பா சொல்லணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மஸ்ட் ரிப்பீட்டட் இன்டர்வியூ கொஸ்டின் இது. Monolithic architecture versus microservice architecture. Mono means single. So if any application that's been hosted as a single application, single war file, single jar file the host பண்றாங்க அப்படின்னா that is what monolithic application. So for example, இப்போ நான் HDFC அப்படின்ற வெப்சைட்டை ஓபன் பண்ணேன். இதுக்குள்ள என்னென்ன சப் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு, ஹோம் லோன் ப்ராடக்ட்ஸ், செக்லிஸ்ட், இதுலயே உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம், செக்லிஸ்ட்குள்ள இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். சோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு HDFCன்னு இருக்கு. இப்போ இந்த HDFCன்ற ப்ராடக்ட வித் சப் சர்வீசஸ் நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் க்ளோஸா பைண்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, சிங்கிள் அப்ளிகேஷனா ஹோஸ்ட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் மோனோலித்திக் அப்ளிகேஷன். சிங்கிள்னா மோனோ. இதுவே இந்த மாதிரி ஒன்னா ஹோஸ்ட் பண்ணாம டிவைட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் மைக்ரோ சர்வீஸ். ரெண்டுத்துக்கும் இது தவிர வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சிங்கிளா ஹோஸ்ட் பண்றத மோனோன்னு சொன்னேன். மைக்ரோ குட்டி குட்டியா டிவைட் பண்ணி ஹோம் லோனை தனியா ஹோஸ்ட் பண்றது, செக்லிஸ்ட் தனியா ஹோஸ்ட் பண்றது, பேங்கிங் தனியா ஹோஸ்ட் பண்றதுன்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனை டிவைட் பண்ணிட்டேன்னா மைக்ரோ சர்வீஸ். இது ரெண்டுத்துக்கும் இது தவிர வேற என்ன டிஃபரன்ஸ் கேட்டேன். சொல்லுங்க, டிராபேக் சொல்லுங்க. ஓகே, எஸ், நமக்கு இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா தெரிய வேண்டிய பாயிண்ட், இஃப் ஐ ஹோஸ்ட் தெம் அஸ் அ சிங்கிள் அப்ளிகேஷன், சிங்கிளா ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களால அதை ஃபர்தரா அப்டேட் பண்றதுன்றது கஷ்டமா இருக்கும். மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் ஆர் மோனோலித்திக் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா நம்மளால ஹோஸ்ட் பண்ணிட முடியும். ஒரே அப்ளிகேஷன் தானே, ஒரே ஒரு டைம் போஸ்ட் பண்ணா அது பப்ளிஷ் ஆயிடும், அவ்வளவுதான். அதை ஃபர்தரா நீங்க அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுன்றதை யோசிக்கணும். அப்டேட்ன்றது மொத்த அப்ளிகேஷனையும் நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டை அப்டேட் பண்ணும். லைக் ஏதாவது ஒரு ஆப்ஷனை இன்க்ளூட் பண்றது, இந்த ஹோம் லோனுக்குள்ள இன்னொரு ஆப்ஷனை கொண்டு வர்றது, ஆஃபர் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அப்டேட் தான் நம்ம கொடுப்போம். அந்த சின்ன அப்டேட்டை நான் ரிலீஸ் பண்றதுக்கு என்ன ஆகும்?
மொத்தமா டவுன் ஆகும். இந்த சிங்கிள் அப்ளிகேஷன் அப்படியே டவுன் ஆகுன்றதா. நான் ஹோஸ்ட் பண்றப்ப எப்படி ஹோஸ்ட் பண்ணேன், சிங்கிளா தானே. மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை எடுத்து குட்டி சேஞ்சஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணும்போது என்டையர் அப்ளிகேஷன் வில் பி டவுன். சோ தட் பிசினஸ் அங்க இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் ஆர் மோனோலித்திக் அப்ளிகேஷனா ஹோஸ்ட் பண்ணும்போது we have advantage and drawback ரெண்டுமே உண்டு. it doesn't mean மோனோலித்திக் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. we have both advantages and drawbacks. இதுவே மைக்ரோ சர்வீஸ்னு வரும்பொழுது மைக்ரோ சர்வீஸ்னு வரும்பொழுது அட்வான்டேஜ் வந்து நீங்க எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு ஹோஸ்ட் பண்ணதுனால இஃப் இந்த ஹோம் லோன்ல மட்டும் எனக்கு சேஞ்சஸ் நடக்குதுன்னா இதை மட்டும் நான் அப்கிரேட் பண்றேன், ரிலீஸ் பண்றேன், சோ தட் மத்தவங்க யாருமே அஃபெக்ட் ஆகல அப்படின்றதுதான் மைக்ரோ சர்வீஸோடைய அட்வான்டேஜ். டிராபேக் என்ன? ஓகே, எதுக்கு டைம் கன்சப்ஷன்? மல்டிபிள் டைம்ஸ் டிப்ளை பண்ணும். அதாவது இதை நான் ஒரு டைம் டிப்ளை பண்ணும், இது ஒரு டைம் டிப்ளை பண்ணும். டிப்ளாய்மெண்ட்க்கு டைம் ஜாஸ்தி எடுக்கும். டைம் கன்சப்ஷன் சொன்னீங்க, ஆனா எதுக்குன்னு சொல்ல. டைம் கன்சப்ஷன் டேக்ஸ் ஃபார் டிப்ளாய்மெண்ட். இதுவே மோனோலித்திக்னு வரும்போது சிங்கிள் டைம் டிப்ளாய்மெண்ட் தான், அது ஈஸியா முடிஞ்சிடும். ஈஸி டிப்ளாய்மெண்ட், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டிப்ளாய்மெண்ட். காம்ப்ளெக்ஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ்க்கு காஸ்ட் ஜாஸ்தி. கரெக்டா? சோ இது மைக்ரோ சர்வீஸ் அண்ட் மோனோலித்திக் அப்படின்றதுக்கான டிஃபரெண்ட். சோ மோனோலித்திக் அப்படின்னா சிங்கிள் அப்ளிகேஷன். சிங்கிள் அப்ளிகேஷன் அப்படின்னா நான் என்ன மீன் பண்றேன், இஃப் ஆல் த சப் சர்வீசஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி சர்வீசஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸா பைண்ட் பண்ணிட்டோம். அதை டெக்னிக்கலா எப்படி சொல்லுவாங்கன்னா க்ளோஸ்லி கப்பிள்ட் அப்ளிகேஷன். ஒன்னு இன்னொன்னோட இம்பாக்ட் ஆகும். லைக் நான் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸை மட்டும் அப்கிரேட் பண்றேன் அப்படின்னா இதுவும் தானே இம்பாக்ட் ஆகும் இஃப் இட் இஸ் மோனோலித்திக் அப்ளிகேஷன். கரெக்டா? அந்த மாதிரி க்ளோஸ்லி கப்பிள்ட் அப்ளிகேஷன் நம்ம மோனோலித்திக்னு சொல்றோம். அண்ட் மைக்ரோ சர்வீஸ் மல்டிபிள் சர்வீசஸா நம்ம ஹோஸ்ட் பண்றோம், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸா ஹோஸ்ட் பண்றோம். they are loosely coupled application. ஒன்னு இன்னொன்னு இம்பாக்ட் பண்ணாது அப்படின்றது லூஸ்லி கப்பிள்ட் அப்ளிகேஷன். சோ மோனோலித்திக்னு வரும்பொழுது நீங்க ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றதுக்கு என்ன ரிசோர்ஸை யூஸ் பண்ணுவீங்க? என்னென்ன ரிசோர்சஸ்? ரிசோர்சஸ்னாலே சர்வர், ஸ்டோரேஜ், இதான் சொல்றேன். ஓகேவா? ரிசோர்ஸ்னா யோசிக்கிறீங்க, என்னென்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் நம்ம கிரியேட் பண்றோம். மோனோலித்திக்ன்றது அப்ளிகேஷன் தான். ஓகேவா? லேயர்ஸ் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்க மோனோலித்திக்னா 3 டயரா 2 டயரா 1 டயரா யோசிக்கிறீங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. மோனோலித்திக் அப்ளிகேஷனே வச்சு மோனோலித்திக் அப்ளிகேஷனை நான் ஹோஸ்ட் பண்றதுக்கு எனக்கு தேவையான ரிசோர்சஸ் சேம் EC2, S3 இந்த ரிசோர்சஸை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்றேன், ஹோஸ்டும் பண்றேன். புரியுதா? இது எங்கெங்கெல்லாம் என்னால கிரியேட் பண்ண முடியும்? லைக் பிசிக்கல் சர்வர்ஸா இல்ல வர்ச்சுவல் சர்வர்ஸா? இந்த சர்வீசஸ் எழுதிட்டேன் அப்படின்றதுனால வர்ச்சுவலா மட்டும் தான் பண்ண முடியும்னு கிடையாது. இவ்வளவு நாள் நீங்க பார்த்ததுனால அந்த சர்வீசஸை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். மத்தபடி மோனோலித்திக் ஆர்கிடெக்சரை எங்க வேணாலும் கிரியேட் பண்ணலாம். பிசிக்கலாவும் கிரியேட் பண்ணலாம், வர்ச்சுவலாவும் கிரியேட் பண்ணலாம். கிளவுட் வர்றதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணது என்ன? அப்ப அதுலதான் நம்ம அது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட், ஒரு பழைய கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங். ஓகேவா? சோ இதை நம்ம ஆன் பிரம்லயும் பண்ணலாம், கிளவுட்லயும் பண்ணலாம். ஓகே, பாசிபிள் இன் 2 ways. அண்ட் மைக்ரோ சர்வீஸ்னு வரும்பொழுது கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன ரிசோர்சஸ் தேவைப்படும்? சேம் ரிசோர்சஸ் பட் நாட் த சேம் மெத்தட். மைக்ரோ சர்வீசஸை நீங்க ஹோஸ்ட் பண்றது அப்படின்னா we use டாக்கரை யூஸ் பண்ணி தான் நீங்க மைக்ரோ சர்வீசஸை ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன். மோனோலித்திக் அப்படின்னா ஒரே ஒரு சர்வர், அந்த சர்வர்ல ஒரு மிடில்வேர், அந்த மிடில்வேர்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் லைக் பார் ஃபைலோ ஜார் ஃபைலோ நான் ஹோஸ்ட் பண்ணேன்னா அதுதான் மோனோலித்திக் அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்றதுனால இந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. மல்டிபிள் டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா இம்பாக்ட் ஆகுதுன்றதுனாலதான் we don't use மோனோலித்திக் ஃபார் பெரிய பெரிய அப்ளிகேஷன் லைக் HDFC மாதிரியான அப்ளிகேஷனுக்கு நம்மளால மோனோலித்திக் எடுக்க முடியாது. இன்னும் ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், ஜஸ்ட் பாருங்க. இது மோனோலித்திக். முன்னாடி அது மோனோலித்திக்கா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்றேன். இப்ப HDFCன்றது பெரிய அந்த ஒரே எக்ஸாம்பிள வச்சுதான் நான் 2 பேத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? HDFCயை நான் மோனோலித்திக்கா ஹோஸ்ட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? இம்பாக்ட் இருந்திருக்கும். அப்ப அது என்ன பண்ணிருப்பாங்க? மைக்ரோ சர்வீசஸா டிவைட் பண்ணிருப்பாங்க. இப்போ அது மைக்ரோ சர்வீஸா தான் போயிட்டு இருக்கு. பட் அப்படி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தான் நான் கேக்குறேன். ஓகேவா? சோ தட் இஸ் மோனோலித்திக்.
இப்போ நான் அதை மைக்ரோ சர்வீஸா ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா என்னோட கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்றதே கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ என்னுடைய சர்வர்ல ஐ யூஸ் டாக்கர் இன்ஜின்ஸ். அந்த டாக்கர் இன்ஜினை யூஸ் பண்ணி என்னால கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு கண்டெய்னர்லயும் எனக்கு தேவையான சர்வீசஸ் நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். ஒன் வில் நாட் அஃபெக்ட் தி அதர், தே ஆர் லூஸ்லி கப்பிள்ட் அப்படின்றதுதான் மைக்ரோ சர்வீசஸ். அந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கு நேரா தான் நான் டாக்கர் அப்படின்றத சொல்றேன். டாக்கர் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நம்ம குபர்னெட்டிஸும் இன்க்ளூட் பண்ணிக்க போறோம். டாக்கர் தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல். டாக்கரை பேஸ் பண்ணி தான் குபர்னெட்டிஸ். ஸோ வாட் இஸ் டாக்கர்? container The containers. கண்டெய்னர் images கண்டெய்னர் தான் வருது. நல்லா ஃப்ரேம் பண்ணுங்க. கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டூல். So Docker is nothing but a tool which is used to create containers for your microservices. உங்க அப்ளிகேஷனை மைக்ரோ சர்வீசஸா ஹோஸ்ட் பண்றதுக்கு கிரியேட் பண்ற கண்டெய்னர்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா டாக்கர் என்ற டூல் ஹெல்ப் பண்ணுது. டாக்கர்ல என்ன டிராபேக்? ஒரு கண்டெய்னர்ல ஒரு அப்ளிகேஷன் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். டாக்கர்ல கண்டெய்னர் கிரியேட் பண்றோம். டிராபேக் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் நல்லா அப்ளிகேஷன்ஸ் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். லெட் அஸ் டேக் another example like zomato.com சொல்லி ஒரு அப்ளிகேஷன் நான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறேன். ஜொமேட்டோன்றது இப்ப வந்து அப்ளிகேஷன் இல்ல, எப்பயோ வந்த அப்ளிகேஷன். நம்ம ஆனா ஜாஸ்தி யூஸ் பண்றது இப்போதான். ஓகேவா, இது எப்படி ஒரு 2010 அந்த சைடு அந்த டைம்லயே அது வந்திருக்கும். நம்ம ஆனா ஜாஸ்தி யூஸ் பண்ணலன்றதுதான் ஃபேக்ட். சோ அது இனிஷியலா ரிலீஸ் ஆகும்போது அந்த அப்ளிகேஷனுடைய சைஸ் எவ்வளவு இருந்திருக்கும், இப்போ அது எவ்வளவு பெரிய அப்ளிகேஷன், எவ்வளவு யூசர்ஸ் இருக்காங்க, அதுக்குள்ள எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு, எவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. சோ இப்போ அது பெரிய அப்ளிகேஷன். பட் இனிஷியலா அந்த அப்ளிகேஷன் வந்தப்ப கண்டிப்பா நம்மளுடைய லைக் நம்மளுடைய சரி ஓகே, ஒரு 1 GB நான் வந்து இந்த சைஸை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம இஷ்டத்துக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு ஜொமேட்டோ அப்ளிகேஷன் 10 years பேக் 15 years பேக் 1 GB அப்ளிகேஷன் சைஸா இருந்திருக்கும். இது ஒரு சிங்கிள் வார் ஃபைலா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வார் ஃபைல்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? வார் ஃபைல் தெரியாதா? வார் ஃபைல் ஒண்ணும் இல்ல, நீங்க HTML கண்டென்ட் ஹோஸ்ட் பண்ணி பாத்துப்பீங்க இல்லையா? HTML index.html சும்மா ஏதாவது ஒரு HTML கண்டென்ட் ஹோஸ்ட் பண்ணிருப்பீங்க. அது ஸ்டாட்டிக் கண்டென்ட். வார்ன்றது ஆப்வியஸா அவன் பில்ட் பண்ணி கொடுத்த ஒரு ஃபைல். பில்டுன்றது மேவன் யூஸ் பண்ணியோ இல்ல ஏதாவது ஒரு டூலை யூஸ் பண்ணியோ வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நீங்க இன்னும் ப்ராஜெக்ட் பார்க்கலையா? டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் பார்க்கலையா? சரி ஓகே, ப்ராஜெக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் நான் தான் வார் ஃபைல உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேனே. ஆன்சிபிள் ஜென்கின்ஸ்ல எல்லாம் வார் ஃபைல்னு பார்த்திருப்பீங்க இல்லையா? வார் ஃபைல்னா ஒரு ஃபைல், அது உங்களுடைய அப்ளிகேஷன் தான். ஓகேவா? சோ அந்த வார் ஃபைல் எனக்கு 1 GB சைஸ்ல இருக்கு. இதான் என்னுடைய ஹோல் அப்ளிகேஷன். 1 GB சைஸ்ல இருக்கக்கூடிய ஜொமேட்டோ அப்ளிகேஷனுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருந்திருக்கும்? ஸ்டாட்டிக் டைனாமிக் கேட்கல, உண்மையாவே அந்த அப்ளிகேஷனுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா சர்ச். கண்டிப்பா அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணா சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருப்போம். சர்ச் பண்றதுக்கு அப்புறம் ஆர்டர் பண்றோம். சர்ச் பண்ணா ஆப்வியஸா ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணா பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா டெலிவரி அட்ரஸ் ட்ராக் பண்ணுவோம். கரெக்டா? சோ சர்ச், ஆர்டர், பேமெண்ட், ட்ராக், இந்த 4 பேரை மட்டும் இப்போதைக்கு நான் விஷயத்துக்கு எடுத்துக்கிறேன். சோ சர்ச் அப்படின்னு வர்றப்போ ஆப்வியஸா அது ஒரு 250 MBன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டோட்டல் அப்ளிகேஷன் சைஸே 1 GB, இது ஃபுல்லா 1 GB தான் இப்போதைக்கு. ஓகேவா? சோ 250 MB என்னுடைய அப்ளிகேஷன் சைஸ். 250 MB. ட்ராக் அப்ளிகேஷனும் 250 MB. இதுல இன்னொரு விஷயம், டிராக்கிங்னு வரும், சாரி பேமெண்ட்னு வரும்போது நம்ம டைரக்டா பேமெண்ட் பண்றது கிடையாது. இடையில பேமெண்ட் கேட்வேஸ் வரும். லைக் கூகுள் பே, போன் பே, ரேசர் பேன்னு சொல்லி நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவன் இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பான். ஓகேவா? சோ அதுவும் பேமெண்ட் குள்ள இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. சோ இது எல்லாமே சேர்ந்து எனக்கு இப்போ ஒரு 1 GB அப்ளிகேஷன் இருக்கு. இதை நான் ஹோஸ்ட் பண்றதுக்கு என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணா ப்ராப்பரா என்னால ஹோஸ்ட் பண்ண முடியும்? அதாவது இதான் உங்க அப்ளிகேஷன். இப்ப இந்த அப்ளிகேஷனை நீங்க மோனோலித்திக்கா ஹோஸ்ட் பண்ணலாமா, மைக்ரோ சர்வீஸா ஹோஸ்ட் பண்ணலாமா? மோனோலித்திக்காவே ஹோஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான். கம்பேரிட்டிவ்லி கரெக்ட்டா? கம்பேரிட்டிவ்லி அது ஒரு சின்ன அப்ளிகேஷன், 1 GB சைஸ் ஆஃப் அப்ளிகேஷன். உள்ளுக்குள்ள அவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்காங்கன்றது ஓகே, பட் அது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா அது ஒரு 1 GB அப்ளிகேஷன் தான். சீக்கிரமா நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும். காம்ப்ளெக்சிட்டி கம்மி. இப்போ இருக்கக்கூடிய ஜொமேட்டோ அப்ளிகேஷன் எப்படி இருக்கு? மைக்ரோ சர்வீசஸா இருக்கும்.
10 GB அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடியது 10 GB வார்ஃபைல தான் என்கிட்ட இருக்கு. பட் அந்த வார்ஃபைல என்னால அப்படியே ஹோஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், எல்லாரையும் ஒரே அப்ளிகேஷனா ஹோஸ்ட் பண்ணேன், which is monolithic அப்ளிகேஷன். இப்ப போக போக எனக்கு அப்ளிகேஷனுடைய சைஸ் வந்து எனக்கு இன்க்ளூட் ஆகுது, பெருசாகுது அப்படின்றதுனால இத மோனோலித்திக்கா ஹோஸ்ட் பண்ண முடியாது. நம்ம மைக்ரோ சர்வீசஸா தான் ஹோஸ்ட் பண்ணுவோம். மைக்ரோ சர்வீசஸா ஹோஸ்ட் பண்றப்ப எப்படி இருக்கும்ன்றதை நான் சொல்றேன். மைக்ரோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே டூல் டாக்கர் தான். கரெக்டா? இப்ப நான் உங்கள்கிட்ட ஜொமேட்டோ அப்படின்ற அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். ஜொமேட்டோக்குள்ள இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதையும் சொல்லிட்டேன். இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன். சர்ச் இருக்கு, ஆர்டர் இருக்கு, பேமெண்ட் இருக்கு, ட்ராக் இருக்கு. இதை ஹோஸ்ட் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன். எப்படி ஹோஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னா, ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அந்த சர்வர்ல உங்க டூலை இன்ஸ்டால் பண்ணி அதுல டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி இதுல சர்ச், இதுல ஆர்டர், இதுல பேமெண்ட், இதுல ட்ராக்கிங் ஹோஸ்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. இதுதான் டாக்கர் பண்ற வேலை. இவ்வளவு நாள் நீங்க அதெல்லாம் பாத்தீங்க. இதுல என்ன டிராபேக், என்ன பெனிஃபிட்ன்றதை நான் சொல்றேன். ஓகே, சோ லெட் மீ draw another diagram. Consider this as your server. அந்த சர்வர்ல if I run ஓகே, சோ என்னுடைய அப்ளிகேஷனை நான் 4ஆ பிரிச்சுட்டேன், which is search, order, payment, ட்ராக்கிங். இந்த மாதிரி 4ஆ பிரிச்சுட்டேன். இப்படிதான் இதுல ஹோஸ்ட் ஆக போகுது. சோ அந்த டைம்ல சர்ச்னு வரும்போது சர்ச்காக நான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது உங்களுடைய கண்டெய்னர்ஸ். ஓகேவா? சர்ச் பேஸ் பண்ணி மட்டுமே நான் 3 கண்டெய்னர் வச்சிருக்கேன். 3 கண்டெய்னர்லயுமே டிராபிக் ஃபுல் ஆகலாம். லைக் யூசர்ஸ் ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்காங்க. சர்ச் பண்றவங்க எல்லாருமே மேக்சிமம் ஆர்டர் பண்ணுவாங்க. கரெக்டா? சர்ச் பண்றவங்க எல்லாருமே மேக்சிமம் ஆர்டர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஆர்டர் பண்ற எல்லாருமே அந்த பேமெண்ட் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. பேமெண்ட் வரும்பொழுது டிராபிக் கம்மியா தான் இருக்கும். அதாவது எல்லாருமே பண்ண மாட்டாங்கன்றதுனால அந்த இடத்துல 2 கண்டெய்னர் மட்டும் யூஸ் பண்றேன். பேமெண்ட் கம்மியா இருந்தா ஆப்வியஸா ட்ராக்கிங்கும் கம்மியா இருக்குன்றதுனால 2 கண்டெய்னர் நான் சொல்லிட்டேன். சோ 4 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் நான் ஒரே சர்வர்ல கண்டெய்னர்ஸா ரன் பண்றேன் அப்படின்றதுதான் டாக்கர் கொடுத்த அட்வான்டேஜ் இவ்வளவு நாளா. சோ இப்ப இதுல என்ன டிராபேக் நினைக்கிறீங்க? டாக்கருடைய டிராபேக் என்ன? டிராபேக்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ். ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் ரன் ஆகும். ஒரு பிளாட்ஃபார்ம் இன் தி சென்ஸ், இப்போ நம்ம விண்டோஸ்ல டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது லினக்ஸ்ல வந்து ரன் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்ம லினக்ஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ண போறோம். லினக்ஸே யூஸ் பண்ணிட்டேன். லினக்ஸ் டாப்ல நான் உபுண்டு கண்டெய்னர், CentOS கண்டெய்னர், ஓஎஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதை தவிர வேற என்ன டிராபேக்? டாக்கர் கேன் கிரியேட் அண்ட் டெலீட் த கண்டெய்னர்ஸ். அவ்வளவுதான். கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இவ்வளவுதான் அதனுடைய வேலையே. பட் டாக்கர் கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் வரும்போது என்ன பண்ணலாம்? கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்க உங்களுடைய டாக்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கண்டெய்னர்ல ஏதோ ஒருத்தர் டவுன் ஆயிட்டாங்க, அதை மறுபடியும் ஆட்டோ ஸ்கேல் பண்ற மாதிரி ஏதாவது பாத்தீங்களா டாக்கர்ல? அப்ப யார் பார்த்து பாதலாம்? கரெக்டா? அந்த மாதிரி கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் வர்றப்பதான் உங்களுக்கு குபர்னெட்டிஸ் என்ற டூல் தேவை. டாக்கரை யூஸ் பண்ணி நம்ம கண்டெய்னர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். பட் அதை மேனேஜ் பண்றதுக்கு இப்ப வெளியில இருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட் இந்த கண்டெய்னருக்கு போகணுமா, இந்த கண்டெய்னருக்கு போகணுமா, இந்த கண்டெய்னருக்கு போகணுமான்ற லோட் பேலன்சிங்கையும் டாக்கர் பண்ணாது. லோட் பேலன்ஸ் பண்றது, ஆட்டோ ஸ்கேல் பண்றது, இன்கேஸ் ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சர்வர் இன்னொரு சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, லைக் இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு சர்வர் இருக்கு ஃபார் ஹோஸ்டிங் த சேம் மைக்ரோ சர்வீசஸ். அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு மேனேஜ்மெண்ட் டூல் தேவை. டாக்கர் அது பண்ணாது. Docker can create and destroy the containers. அவ்வளவுதான். கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது we use Kubernetes. So Kubernetes அப்படின்ற tool, it is nothing but an orchestration tool. What is meant by orchestration? Okay. மேனேஜ்மெண்ட் தான். ஆர்கெஸ்ட்ரேஷன்னாலே பிளைண்டா மேனேஜ்மெண்ட் டூல் தான். ஓகேவா? சோ இது என்ன மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னா கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். ஆர்கெஸ்ட்ரேஷன்ல வேற ஏதாவது டூல் பாத்தீங்களா? Ansible ஆர்கெஸ்ட்ரேஷன். Ansible ஆர்கெஸ்ட்ரேஷன் கிடையாது. Terraform வந்து இன்ஃப்ரா ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். இன்ஃப்ரா மேனேஜ்மெண்ட்டை பாத்துக்கோ. இது கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். சோ Kubernetes then in container orchestration tool. நம்ம டாக்கரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ஆட்டோ ஸ்கேல் பண்றது லைக் கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு Kubernetes தான் யூஸ் பண்ணுவோம். Kubernetes சும்மா இந்த பேசிக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் Kubernetes உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இதை நம்மளால எங்க லான்ச் பண்ண முடியும்? டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ். பிசிக்கல் சர்வீஸ் ஆர் வர்ச்சுவல், அதாவது ஆன் பிரமா கிளவுடா? ஒன்லி கிளவுடா? ஒன்லி கிளவுட். ஒன்லி கிளவுடா? ஷூரா? both டாக்கர் எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? கிளவுட்ல தான் பண்ணீங்க. ஆனா உங்க லோக்கல்லயும் பண்ணலாம், பிசிக்கல் மெஷின்ஸ்லயும் டாக்கர்ன்றது எல்லா கைண்ட் ஆஃப் டூல் நீங்க பார்த்தது எல்லாருமே ஜெனரிக்கான டூல்ஸ். அவங்களை எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுவும் ஆன் பிரம்லயும் பண்ணலாம், கிளவுட்லயும் பண்ணலாம். ஓகே, டாக்கர் என்னுடைய லேப்டாப்ல நான் முன்னாடி வச்சிருந்தேன், இப்போ இல்ல. மீன்ஸ் நம்ம பிசிக்கலாவும் அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். உங்களுடைய லேப்டாப்லயே நீங்க கண்டெய்னர்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, சோ திஸ் இஸ் உங்களோட மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அண்ட் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். இதை தவிர ஒருத்தவங்க இருக்காங்க, அது யாரு அப்படின்னா சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். மோனோலித்திக்கா இருக்கட்டும், மைக்ரோ சர்வீஸா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே நம்ம மெஷின்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணோம். மெஷின்ஸே இல்லாம ஹோஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட மெத்தட்ஸ் இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கு. யாரு? அதான் ஆன்லைன். எதை வந்து நீங்க சர்வர்லெஸ்னு பாத்தீங்க? லாம்டா. சோ லாம்டா அப்படின்ற சர்வீஸை யூஸ் பண்ணி ஐ கேன் போஸ்ட் மை அப்ளிகேஷன் ஆர் ஏதாவது கோட் எக்ஸிக்யூட் பண்ணா சர்வரே இல்லாம உங்களுக்கு வேற நடக்கும் அப்படின்றதுதான். சோ சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சர் சர்வர் ஃபுல் ஆர்கிடெக்சர். சர்வரை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஹோஸ்ட் பண்றதுன்னு. இதே மாதிரி சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்னு ஒண்ணு இருக்கு. எதுல? அது போடுவாங்க இல்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் எதுக்காக போறாங்க? அந்த அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்ப வேணுமோ அதை மட்டும் சோ சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்ன்றது எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, எனக்கு சர்வரை யூஸ் பண்றப்போ ரொம்ப ஜாஸ்தி யூசேஜ் கிடையாது, நான் சர்வரை வச்சு ஹோஸ்ட் பண்றேன், பட் யூசர் சைட்ல இருந்து ப்ராப்பரா 24/7 ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது அப்படின்னா, அந்த டைம்ல யூ கேன் ப்ரிஃபர் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். when it comes to EC2 வரும்போது மட்டும் நான் அப்படி சொல்றேன். EC2 சர்வரை வந்து நீங்க 24/7 ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு okay. So when it comes to EC2 மெஷினுக்கு எப்படி சார்ஜஸ் ஆப்வியஸா பண்றாங்க அப்படின்னா ரன்னிங் டைம் பொறுத்துதான். அந்த ரன்னிங் டைம்ல யூசர்ஸ் யூஸ் பண்ணலன்னா எனக்கு கிடையவே கிடையாது, எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ 24/7 என்னுடைய மெஷின் நான் ஓட வச்சாலும் யூசர்ஸ் ஆர் நாட் யூசிங் அப்படின்னா அது எனக்கு பெனிஃபிட் கிடையாது. அந்த மாதிரி அப்ளிகேஷன் அந்த மாதிரி டைம்ல யூ கேன் யூஸ் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஏன்னா சர்வர்னு வரும்பொழுது CPU, RAM, ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கும் நம்ம பே பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒன்லி கோட் எக்ஸிகியூஷன் மட்டும் நடந்தாலே போதும் அப்படின்ற டைம்ல யூ கேன் டேக் தட் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். சர்வர்லெஸ் அப்படின்னாலே லாம்டா தான். AWS பொறுத்த வரைக்கும் AWSல மட்டும் இல்ல, அஸ்யூர்லயும் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் பண்ணலாம், GCPலயும் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாருமே ப்ரொவைட் பண்றாங்க. சோ எப்படி ஒரு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் இருக்குன்றத பாருங்க. இது ஓபன் பண்ண முடியல. ஓகே, சோ சேம் Route 53, it starts with Route 53. Route 53 வழியா நான் ஒரு அப்ளிகேஷனை கால் பண்றப்போ அந்த ரெக்வெஸ்ட் எங்க போகும், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கெட் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் greenstechnologies.com அப்படின்னு ஹிட் பண்றேன்னா அது ஒரு கெட் ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட் எங்க போய் ஹிட் ஆகும்னா API கேட்வே, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் கேட்வே சர்வீஸை போய் ஹிட் பண்ணும். அந்த கேட்வேல இருந்து என்னுடைய லாம்டா சர்வர்லெஸ் சர்வர்ஸ்க்கு ரெக்வெஸ்ட பாஸ் பண்ணும். இந்த இடத்துல சர்வருக்கு பதிலா லாம்டா யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். உங்களுடைய சர்வர் ஃபுல் ஆர்கிடெக்சர்ல நீங்க டேட்டா பேஸ் ஹோஸ்ட் பண்றதுக்கு RDS எடுத்தீங்க, இங்கே DynamoDB யூஸ் பண்ணி உங்களுக்கு சர்வரே இல்லாம டேட்டா பேஸை நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்றதுதான் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். இதுல கம்மி ரிசோர்சஸ் தான் யூஸ் ஆகும். சர்வர் ஃபுல்லை விட இது சின்ன ரிசோர்ஸ் தான், கம்மியான ரிசோர்ஸ், சின்ன ஆர்கிடெக்சர். இது நம்மளுடைய மெயின் திங் கிடையாது, ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்ததுனால உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, சோ ஒரு அப்ளிகேஷனை இந்த மாதிரி நம்ம எந்த மெத்தட்ல வேணாலும் ஹோஸ்ட் பண்ணலாம், அதுக்குள்ள எந்த லேயர்ஸ் வேணாலும் இருக்கலாம்.
அண்ட் கண்டென்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கா நீங்க இவ்வளவு நாள் பார்த்தது. அதை நான் உங்களுக்கு ஷார்டன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இது என்னுடைய சர்வருக்குள்ள நான் டாக்கரை யூஸ் பண்ணி கண்டெய்னர் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்கிட்ட மல்டிபிள் கண்டெய்னர் இருக்காங்க, சாரி மல்டிபிள் மெஷின்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக தான் நமக்கு குபர்னெட்டிஸ்ன்றது யூஸ் ஆகும். ஸோ குபர்னெட்டிஸோட வேலை என்ன அப்படின்னா இந்த மெஷின்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இன்னொரு மெஷினை வச்சு அது கண்ட்ரோல் பண்ணும், விச் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டர். ஓகேவா, குபர்னெட்டிஸ்ன்றதும் மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர்ல தான் ஒர்க் பண்ணும். குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர்ல நான் அடுத்தடுத்து காட்டுறேன். இது என்னுடைய மாஸ்டர், இவங்க ரெண்டு பேரும் ஒர்க்கர் நோட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லலாம், குரூப் ஆஃப் மெஷின்ஸ் என்னன்னு சொல்லுவோம், கிளஸ்டர். ஸோ குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கிளஸ்டர் தான். ஸோ இது ஒரு ஹோல் கிளஸ்டர், இதுல என்னால வரைய முடியாது. இது வந்து ஹோல் கிளஸ்டர் which has மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட் அப்படின்றதான். குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கிரியேட் பண்ணுவீங்கன்னா கிளஸ்டர், அந்த கிளஸ்டருக்குள்ள உங்க மெஷின்ஸ் இருக்கும், மெஷின்ஸ்குள்ள சர்வர்ஸ் இருக்கும். டாக்கர்ல என்ன டிராபேக் அப்படின்னா என்னுடைய கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்றதுக்கு டாக்கருக்கு தெரியாது. இன்கேஸ் இந்த மெஷினே டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸும் காலி. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு தான் குபர்னெட்டிஸ். குபர்னெட்டிஸ் இந்த மெஷின்ஸ்க்கு என்ன ஆனாலும் பாத்துக்கும். ஒரு மெஷின்ல டிராபிக் ஃபுல் அப்படின்னா இன்னொரு மெஷின் ஆட்டோ ஸ்கேல் பண்றதை பார்த்துக்கும். மெஷின் ஆட்டோ ஸ்கேலிங், கண்டெய்னர் ஆட்டோ ஸ்கேலிங், மெஷின்குள்ள லோட் பேலன்ஸ் பண்றது, கண்டெய்னருக்குள்ள லோட் பேலன்ஸ் பண்றது எல்லாத்தையுமே குபர்னெட்டிஸ் will take care அப்படின்றதுதான் குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள ஆர்கிடெக்சர். ரொம்ப ஈஸியான டூல் தான். கான்செப்ட் இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் இந்த டூல். இவ்வளவுதான் பேசிக்ஸ். டாக்கர் யாருன்னு தெரிஞ்சுச்சா, குபர்னெட்டிஸ் யாருன்னு தெரிஞ்சுச்சா, இதை எப்படி நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ண போறோம்ன்றதை மட்டும் தான் நீங்க இந்த மீதி கிளாஸ்ல பார்க்க போறது. சோ மிஸ் பண்ணாம எல்லா கிளாஸையுமே நீங்க அட்டென்ட் பண்ணா உங்களுக்கு அது புரியும். ஏன்னா ஒரு நாள் தியரி, அந்த தியரி பேஸ் பண்ணி தான் நான் ப்ராக்டிகல் எடுப்பேன், ஒரு கண்டினியூவேஷன் தான். ஓகே, சோ குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் இது வரைக்கும் கிளியரா? உங்களுக்கு இப்ப நான் சொன்ன வரைக்கும் இன்டர்வியூ கொஸ்டின் யாருன்னா இவங்க தான். ஓகே, மைக்ரோ சர்வீஸ் அண்ட் மோனோலித்திக் ஆன்லைன். சொல்ல வந்துறேன். மோனோலித்திக், மைக்ரோ சர்வீஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்றோம், பட் பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன். இப்ப இந்த கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்? ஓகே, அதை விட்டுருங்க. இப்ப இந்த ஜொமேட்டோ அப்ளிகேஷனே 1 GB இருக்கிறப்ப நான் எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம்? மோனோலித்திக்கா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்ளிகேஷனுடைய சைஸ் கம்மி தான், அதை டிவைட் பண்ணி எனக்கு ஒரு அவசியம் இல்லை. சேம் அப்ளிகேஷனா ஹோஸ்ட் பண்ணாலே போதும். பெரிய அப்ளிகேஷனா இருக்கும்போதுதான் ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம அதை டிவைட் பண்றோம். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்றோம், பட் அப்ளிகேஷனுடைய சைஸை பொறுத்து. சின்ன அப்ளிகேஷன் அப்படின்றப்போ ஐ கேன் ஹோஸ்ட் அஸ் அ மோனோலித்திக். பெரிய அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீசஸ், சாரி பெரிய அப்ளிகேஷன் அப்படின்றப்போ உள்ளுக்குள்ள நிறைய சர்வீசஸ் இருக்குதுன்றப்போ நீங்க அதை மைக்ரோ சர்வீஸா ஹோஸ்ட் பண்றது பெட்டர். யூஸ் பண்றோம், ரெண்டுத்தையுமே யூஸ் பண்றோம். சர்வர்லெஸ்ஸும் யூஸ் பண்றாங்க. கரண்டா யூஸ் பண்றதுக்கு எந்த அப்ளிகேஷன் எந்த ஆர்கிடெக்சர் வேணாலும் மாறலாம், இப்படிதான்றது என்னால சொல்ல முடியாது. கரண்டா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு எதுவுமே மோனோலித்திக்கா இல்ல. அதாவது நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ல மோனோலித்திக் இல்ல. அமேசானா இருக்கட்டும், எல்லா அப்ளிகேஷன்ஸுமே மைக்ரோ சர்வீஸா தான் போகுது. நீங்க கிரீன்ஸ் டெக்னாலஜி அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம், அதுவும் மோனோலித்திக் தான். ஓகே, சோ எப்ப வேணாலும் அந்த ஃபியூச்சர்ல மைக்ரோ சர்வீஸாவும் மாறலாம், நம்ம ஹோஸ்ட் பண்றது தான் இருக்கு. ஓகே, சோ இது வரைக்கும் கிளியரா ஆன்லைன்? கிளியர். ஓகே கிளியர். ஓகே ஓகே, சோ இப்போ இத பேஸ் பண்ணி குபர்னெட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுன்ற ஆர்கிடெக்சர் அண்ட் ஃப்ளோ நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு குபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சர் கிளஸ்டரை எப்படி கிரியேட் பண்ணுவோன்றத பார்ப்போம். சோ மத்த டூல் மாதிரி குபர்னெட்டிஸ் கிடையாது. இவ்வளவு நாள் நீங்க பார்த்த எல்லா டூலுமே இதுல கவர் ஆகும். இவன் லைக் பேசிக்ஸ். ஓ இப்படிதான்ற அந்த சிமிலாரிட்டி உங்களுக்கு தெரியும். ஆன்சிபிளா, ஆமா இது ஆன்சிபிள் பத்தி இருக்கு, டெராஃபார்ம் பத்தியும் கொஞ்சம் விஷயம் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். சோ ஃபாலோ பண்ணிக்கலாம்.
Window shift. Shift escape. வரல. நான் என்ன பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்கிரீன் தெரியுதா? ஆன்லைன் தெரியுது. வந்துட்டேன். சரி, ஓகே. சோ இவ்வளவு நேரம் பார்த்ததுதான் Kubernetes உடைய ஆர்கிடெக்சர். இந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் ஜிப் ஃபைலா 8 செஷனுக்கானதும் உங்களுக்கு இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுல இன்ட்ரோ ஃபார் Kubernetes எதுக்காக, என்ன கைண்ட் ஆஃப் டூல். சோ ஃபர்ஸ்ட் Kubernetes தெரியறதுக்கு முன்னாடி we need to know மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, மோனோலித்திக்னா என்ன, and then why Kubernetes. இதெல்லாமே நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்றதுதான். இப்போ நம்ம பார்த்ததுதான் அப்படியே இருக்கும். நீங்க அதை கோ த்ரூ பண்ணி பாருங்க. அட்வான்டேஜஸ், டிராபேக் of both monolithic and microservice உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கீங்க. அது இல்லாம why Kubernetes. கார்த்திகா மீட்டிங்ல இல்லையா? சொல்லுங்க கார்த்திகா. Okay. So why Kubernetes? Kubernetes is a tool to run your dockerized application. Containers create பண்ணவங்கள manage பண்றதுக்காக ஒரு கிளஸ்டரா உங்களை கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்றதுக்காக we use Kubernetes. Kubernetes-க்கு முன்னாடி டாக்கர்னு பாத்தீங்க. டாக்கருக்கு டாக்கர் கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்ல டாக்கர் ஸ்வாம் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? டாக்கர் ஸ்வாம் Kubernetes. மூணு பேத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பாத்துட்டு வாங்க. சோ தட் உங்களுக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். ரியல் டைம்ல இன்டர்வியூல ரொம்ப ஜாஸ்தி கேட்கல, பட் கேட்டுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். டாக்கருக்கும் டாக்கர் ஸ்வாமுக்கும் Kubernetes-க்கும் அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரியா? அது பார்த்துட்டு வாங்க என்னன்றது தியரட்டிக்கலா. சோ அந்த மாதிரி Kubernetes உடைய இம்பார்ட்டன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஹிஸ்டரி ஆஃப் Kubernetes அப்படின்னா இட்ஸ் an ஓப்பன் சோர்ஸ் டூல். இதை கிரியேட் பண்ணவங்க யாரு அப்படின்னா கூகுள். இதனுடைய ப்ரொவைடரே கூகுள் தான். designed by Google in 2014. இது கிரியேட் ஆன லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா Go language. Nobody knows Go. Goன்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் K8s கிரியேட் பண்ணிருக்காங்க. கிரியேட் பண்ணவங்க Google. இது ஒரு சின்ன ஹிஸ்டரி அபவுட் உங்களோட Kubernetes. So now coming to Kubernetes architecture. ஆக்சுவலா Kubernetes எப்படி வேலை செய்யும்ன்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நீங்க டாக்கரை யூஸ் பண்ணி கண்டெய்னர் கிரியேட் பண்ணீங்க, டெலீட் பண்ணீங்க, அது எல்லாமே ஓகே. இனிமே நம்ம டாக்கரை யூஸ் பண்ணி பண்ண மாட்டோம். ஆனா டாக்கர் தான் அங்க வேலை செய்யும். அது எல்லாத்தையுமே நம்ம யார் மூலியமா பண்ண போறோம்னா Kubernetes மூலியமா. நான் Kubernetes கிட்ட தான் இனிமே சொல்லுவேன், இந்த மாதிரி கண்டெய்னர் வேணும், இந்த மாதிரி இமேஜ்ல எனக்கு புல் பண்ணி ரன் பண்ண, எல்லாமே நம்ம Kubernetes பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த பெரிய டூல். ஓகே, எல்லாத்தையுமே டாக்கரா இருக்கட்டும், ஆன்சிபிளா இருக்கட்டும், டெராஃபார்மா இருக்கட்டும், மூணுத்தையுமே இது கவர் பண்ணும். ஓகே, சொல்லிட்டு சி எப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு பதிலா இது இருக்காங்க. அதுக்கு பதிலா இதுன்னு கிடையாது. அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது தெரியும். அதனுடைய பேசிக் ஃப்ளோவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ ஜஸ்ட் ரொம்ப இல்ல, அதனுடைய ட்ரேசஸும் இங்க இருக்கும், அதுல விஷயங்களும் இங்க கவர் ஆகும். அங்க என்ன பாத்தீங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, சோ குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கிளஸ்டர் அப்படின்றதுதான்றது நான் சொன்னேன். கிளஸ்டர் அப்படின்றது மாஸ்டர் நோட், ஒர்க்கர் நோட், எல்லா மெஷின்ஸையும் குரூப் பண்ணி வச்சிருக்கக்கூடியதான் கிளஸ்டர். சோ யுவர் கிளஸ்டர் ஹேஸ் மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட். நீங்க எவ்வளவு ஒர்க்கர் நோட் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அது எவ்வளவு தூரம் போனா கரெக்டா இருக்கும்ன்றதுக்கு நமக்கு ஒரு லிமிட் இருக்கு. அது உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல நான் சொல்றேன். பட் ஒரு மாஸ்டர் 2 நோட் இப்போ வரைக்கும் நம்ம கிளஸ்டர்ல இருக்கு. சோ நீங்க ஏதாவது ஒரு விஷயம், இப்போ டாக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க? டாக்கர் கமெண்ட்ஸ், டாக்கர் ரன், டாக்கர் கிரியேட், டாக்கர் ஸ்டார்ட், டாக்கர் ஸ்டாப்னு டாக்கர் கமெண்ட்ஸ் கொடுத்தோம். அந்த மாதிரி குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் kubectl கமெண்ட்ஸ் கொடுப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கியூப் அப்படின்னாலே குபர்னெட்டிஸ் காம்போனன்ட். இது மட்டும் இல்ல, நிறைய வார்த்தை நம்ம கியூப்னே பார்ப்போம். ஃபுல்லாவே குபர்னெட்டிஸ் உடைய காம்போனன்ட் அப்படின்றதுதான். ஓகே, சிடிஎல்னா கண்ட்ரோல், குபர்னெட்டிஸ் கண்ட்ரோல் கமெண்ட் தான் நம்ம வந்து kubectl கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். நான் எந்த கமெண்ட் கொடுத்தாலும் அந்த கமெண்ட் எங்க போய் ஹிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா API சர்வர். மாஸ்டர் நோடுக்குள்ள யார் யார் இருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர் நோடுக்குள்ள இந்த 4 பேர் தான்: API சர்வர், கண்ட்ரோலர் மேனேஜர், ஸ்கெடியூலர், ETCD. ஒர்க்கர் நோட பொறுத்த வரைக்கும் kubelet, kubeproxy, pods அண்ட் கண்டெய்னர்ஸ். ஓகேவா? நான் குபர்னெட்டிஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னு சொன்னேன்? எல்லாத்தையுமே நம்ம குபர்னெட்டிஸ் கிட்ட தான் சொல்ல போறோம். கண்டெய்னர் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இமேஜை புல் பண்றதா இருக்கட்டும், எல்லா வேலையுமே குபர்னெட்டிஸ் தான் மேனேஜ் பண்ண போகுது. அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் இப்ப குபர்னெட்டிஸ் கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணு. குபர்னெட்டிஸ் கிட்ட நான் kubectl கமாண்டை யூஸ் பண்ணி கிரியேட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கிடையாது. சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். அப்கமிங் கிளாஸஸ்ல கமெண்ட் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்றத நான் சொல்றேன். சோ kubectl கிரியேட் கண்டெய்னர்னு சொல்லி நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். சோ எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கர் நோட்ல கண்டெய்னர் அப்படின்றது கிரியேட் ஆகணும். மாஸ்டர் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட், அவ்வளவுதான். ஆனா இந்த மாஸ்டருக்குள்ள நம்ம எந்த வேலையும் பண்ண மாட்டோம். இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அது எல்லாமே டிஃபால்ட்டா நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? நீங்க கிரியேட் பண்றதுனாலும் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கிளஸ்டர் கிரியேஷன் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். Ansible ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, டாக்கரை ஈஸியா இன்ஸ்டால் பண்ணீங்க, Terraform ஈஸியா இன்ஸ்டால் பண்ணீங்க. அந்த மாதிரி இது கிடையாது. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஈஸி மெத்தடும் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் மெத்தடும் இருக்கு. ஒவ்வொரு மெத்தடுக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதெல்லாமே நெக்ஸ்ட் செஷன்ல we can discuss. So now kubectl கமாண்ட்னு சொல்லி நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். கண்டெய்னர் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். நான் கொடுக்க ரெக்வெஸ்ட் API சர்வரை ஹிட் பண்ணுது. API சர்வர்ன்றது ஜஸ்ட் ஃபார் இன்ட்ராக்ஷன். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அனலைஸ் பண்றதுக்கு API சர்வர்ன்றது இருக்கு. நான் கேட்ட மாதிரி ஒரு கண்டெய்னரை அது கிரியேட் பண்ணணும். கண்டெய்னர் எங்க கிரியேட் பண்ணணும்? மாஸ்டர் நோட்ல கிடையாது, ஒர்க்கர் நோட்ல தான் கிரியேட் பண்ணணும். ஒர்க்கர் நோட் என்கிட்ட 2 இருக்கு. எந்த ஒர்க்கர் நோடுன்றது எப்படி சூஸ் பண்றது? அதுக்காக தான் ஸ்கெடியூலர். சோ API சர்வர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுன்ற ரெக்வெஸ்ட ஸ்கெடியூலர் கிட்ட சொல்லும். ஸ்கெடியூலர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அசைனிங் த மெஷின்ஸ். நீங்க கேட்டது ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் எங்க கிரியேட் ஆகணும்ன்றதை சூஸ் பண்றது இந்த ஸ்கெடியூலர் தான். ஸ்கெடியூலர் எப்படி வேணும் சூஸ் பண்ணும். இதுல ஸ்பேஸ் இருந்தா இதை சூஸ் பண்ணும், இதுல ஸ்பேஸ் இருந்தா இதை சூஸ் பண்ணும். ஏதோ ஒரு கண்டிஷனை பொறுத்து ஸ்கெடியூலர் வேலை பார்க்கும். அது நமக்கு தெரியாது. நம்ம சூஸும் பண்ணலாம். அதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸ்ல நீங்க பாப்பீங்க. சோ ஸ்கெடியூலர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அசைனிங் த மெஷின்ஸ். மெஷின்ஸை செலக்ட் பண்ணுது. இந்த மெஷினை செலக்ட் பண்ணிடுச்சு. மெஷினை செலக்ட் பண்ணிட்டுன்றத மறுபடியும் அது API சர்வர் கிட்ட சொல்லும். எல்லாத்துக்கூடயுமே இந்த API சர்வர் கனெக்ட் ஆயிருக்கு. சோ நான் கொடுக்குறப்போ அந்த ரெக்வெஸ்ட வாங்கி ஸ்கெடியூலர் கிட்ட கொடுத்தது. ஸ்கெடியூலர் அதோட வேலையை முடிச்சுட்டு இந்த மெஷின் தான்றத சூஸ் பண்ணி சொல்லிடுச்சு. சோ API சர்வர் என்ன பண்ணும்னா, அந்த மெஷின்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் கூட பேசும், which is kubelet. kubelet அப்படின்றது ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்லயுமே இருக்கு. ஓகே, சோ kubelet எதுக்காக ரெஸ்பான்சிபிள்னா, நீங்க கேட்ட வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்றது? நீங்க என்ன கண்டெய்னர் கேட்டீங்களோ, எந்த இமேஜ்ல கேட்டீங்களோ, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ரன் பண்றது இந்த kubelet தான். போய் டாக்கர் ஹப்ல போய் HTTPன்ற இமேஜை புல் பண்ணிட்டு வந்து அதை கிரியேட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரா உங்க கையில கொடுக்கும். ஆனா நீங்க டாக்கரை பொறுத்த வரைக்கும் டைரக்டா கண்டெய்னர்ஸ்னு பாத்தீங்க, இந்த இடத்துல அது பாட்ஸ். அதாவது kubelet என்ன கிரியேட் பண்ணும்னா பாட் தான் கிரியேட் பண்ணும். நம்மளும் கிரியேட் கண்டெய்னர்னு சொல்ல மாட்டோம், பாட்ஸ் தான் சொல்லுவோம். பாட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, கண்டெய்னர்ஸ் தான்.
பட் இன்னும் டெப்தான மீனிங் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். ஓகே, நம்ம கிரியேட் பாட்ஸ் தான் சொல்லுவோம். அந்த பாட்ஸை கிரியேட் பண்றதுக்கு தான் உங்களோட கியூப்லெட் ரெஸ்பான்சிபிள். கியூப்லெட் என்ன கிரியேட் பண்ணணும்னா பாட்குள்ள என்ன இருக்கும்னா உங்க கண்டெய்னர்ஸ். ஓகே, சோ குரூப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் தான் நம்ம பாட்னு சொல்லுவோம். இது ஒரு பாட், இது ஒரு பாட். ஓகே, அந்த பாட் கிரியேஷன்ல பாட் வரும்போது உள்ள கண்டெய்னர் தானே, அந்த கண்டெய்னர் எந்த டூலை வச்சு வேணாலும் கியூப்லெட் கிரியேட் பண்ணலாம். டாக்கரா இருக்கலாம், டாக்கர் மாதிரி நிறைய டூல்ஸும் கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். பட் ஃபண்டமெண்டலா நீங்க பார்த்த டூல் டாக்கர். குபர்னெட்டிஸ் டிஃபால்ட்டா யூஸ் பண்றதும் டாக்கர் தான். புரியுதா என்ன சொல்றேன்னு? கண்டெய்னர் வேணும், அந்த கண்டெய்னரை நான் டாக்கரை யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். டாக்கர் மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு, அவங்கள யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். டிஃபால்ட்டா குபர்னெட்டிஸ் டாக்கரை தான் ஃபண்டமெண்டலா எடுத்துக்குது. ஸோ அதனால நமக்கு டாக்கர் கண்டெய்னர்ஸே கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ உங்களுடைய ரெக்வெஸ்ட், அந்த ரெக்வெஸ்ட் ஏபிஐ சர்வருக்கு போகுது. ஏபிஐ சர்வர் ஸ்கெடியூலரை சூஸ் பண்ணுது. ஸ்கெடியூலர் எந்த மெஷின்ன்றதை சூஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஸ்கெடியூலரோட வேலையை மெஷின் சூஸ் பண்றது மட்டும்தான். அசைன் பண்ணிடுச்சு. இந்த மெஷின் தான்றதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள உள்ள ஏஜென்ட் கூட கம்யூனிகேட் பண்ணது யாரு? ஏபிஐ சர்வர். கம்யூனிகேட் பண்ணதும் அது ஒரு பாட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அந்த பாட்குள்ள என்ன இருக்குன்னா உங்களுடைய கண்டெய்னர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாடுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, பாட் டவுன் ஆகுது, இல்ல இந்த ஒர்க்கர் நோடே டவுன் ஆகுது அப்படின்னா எப்படி குபர்னெட்டிஸ் மேனேஜ் பண்ணும்? அங்க என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல. பாட்க்கு ஏதாவது ஆகுதா, கண்டெய்னருக்கு ஏதாவது ஆகுதா, ஒர்க்கர் நோடுக்கு ஏதாவது ஆகுதா, எல்லாமே நமக்கு தெரியும். அதை யார் பார்த்துப்பாங்கன்னா கண்ட்ரோலர் மேனேஜர். ஓகேவா? கண்ட்ரோலர் மேனேஜர் உங்களுடைய கியூப்லெட் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ கியூப்லெட் அங்க இருக்குது அப்படின்னாலே ஒர்க்கர் நோடு இருக்குன்னு அர்த்தம். கியூப்லெட் ரெஸ்பான்ஸ் இல்ல, அங்க எதுவும் வரலன்னா ஃபுல் ஸ்டேட்டஸ் அன்னோன், கம்ப்ளீட்டா அவுட். அப்ப புதுசா மெஷின்ஸை கிரியேட் பண்ணும். மெஷின்ஸ் இல்லையா, இந்த பாட் டவுன் ஆயிடுச்சா, எல்லா வேலையுமே கண்ட்ரோலர் மேனேஜர் பார்த்து. ஏபிஐ சர்வரோட வேலை என்ன? ரெக்வெஸ்ட் வாங்குறது, ரெக்வெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான். நம்ம கொடுக்கறத அதை அனலைஸ் பண்ணும், அவ்வளவுதான். மெஷின் சூஸ் பண்றதுக்கு யாரு? ஸ்கெடியூலர். அங்க ஏதாவது டவுன் ஆச்சு, இது வந்து ஒரு மானிட்டரிங் டூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மானிட்டர் பண்ணக்கூடிய பிளேஸ்ல கண்ட்ரோலர் மேனேஜர் இருக்கும். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றத அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அங்க ஏதாவது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அது ஏபிஐ சர்வர் கிட்ட சொல்லும். ஏபிஐ சர்வர் அந்த மறுபடியும் ஸ்கெடியூலர் கிட்ட சொல்லும். ஸ்கெடியூலர் பாட்ஸ் புதுசா லான்ச் பண்றது, கண்டெய்னர் புதுசா லான்ச் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதான் ஒரு சின்ன ஃப்ளோ. அண்ட் இதுல கியூ ப்ராக்ஸி அப்படின்றது உங்களுடைய கண்டெய்னர்ல இப்ப என்ன இருக்கும்னா அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் வெளியில எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு கியூ ப்ராக்ஸின்ற ஒரு பிரிட்ஜ் தேவை. ஓகே, வெளியே இருக்கக்கூடிய யூசரும் இந்த அப்ளிகேஷனும் இன்டராக்ட் ஆகிறதுக்கு ஒரு கேட்வே ஆர் பிரிட்ஜ் இஸ் யுவர் கியூ ப்ராக்ஸி அப்படின்னு சொல்றோம். ஸோ மாஸ்டர் நோட் பொறுத்த வரைக்கும் 4 காம்பனன்ட் தான்: ஏபிஐ சர்வர், கண்ட்ரோலர் மேனேஜர், ஸ்கெடியூலர், இடிசிடி. இடிசிடின்றது ஒரு சின்ன ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ்ல உங்களுடைய கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன் மொத்தமும் இருக்கும். இதுல என்ன கிரியேட் ஆச்சு, என்ன டெலீட் ஆச்சு, என்னென்ன லான்ச் பண்ணினோம், எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த இடிசிடிக்குள்ளதான் இருக்கும். ஒர்க்கர் நோட்ல வரும்போது கியூப்லெட், கியூ ப்ராக்ஸி, பாட்ஸ், பாட்குள்ள கண்டெய்னர், இவ்வளவு. கியூ ப்ராக்ஸின்றது இதுக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வெளியில எக்ஸ்போஸ் ஆகிறப்போ ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இது நம்ம கிரியேட் எல்லாம் பண்ண மாட்டோம், பட் இன்டர்னலா இது ஒரு காம்பனன்ட் இருந்தாதான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது. ஓகே, இது புரிஞ்சுதா? ஆன்லைன் ஓகே. சோ இதான் ஒரு சின்ன ஃப்ளோ உங்களுடைய குபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சர். இதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் செஷன். சோ இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் மோனோலித்திக் மைக்ரோ சர்வீஸ், அடுத்து குபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சர். இந்த 2 தான் இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி கிரியேட் பண்றது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றதும் இன்டர்வியூ கொஸ்டின். அதெல்லாம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இந்த காம்பனன்ட்ஸை பத்தி நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். காம்பனன்ட்ஸ் பத்தி ஒன்னொன்னா இருக்கும். சோ இது Kubernetes architecture. It's a management architecture that comprises various manageable components into it. அதான் அந்த API server அந்த components எல்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆர்கெஸ்ட்ரேஷனாலே மேனேஜ்மெண்ட் தான். ஒரு மாஸ்டர் நோட் இருக்கும், ஆப்வியஸா ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கும். மாஸ்டர் நோட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ்? API server, controller manager, scheduler and etcd. And worker node குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா kubelet, kubeproxy, pods and containers. kubectl கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். கிளஸ்டர் கூட நம்ம இன்டராக்ட் பண்றதுக்கு கிளஸ்டர்னா இதுதான். அதுக்கு நம்ம டைரக்டா ஒர்க்கர் நோட்குள்ள போய் பேச மாட்டோம். மேனேஜ் நோட்ல மாஸ்டர் நோட் கிட்ட பேசுவோம். மாஸ்டர் நோட் உங்க ஒர்க்கர் நோட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கும். நம்ம வெளியில இருந்து இன்டராக்ட் பண்றதுக்கு kubectl கமெண்ட்ஸை கொடுத்து இன்டராக்ட் பண்ணுவோம். புரியுதா? கிளியர் எவ்ரிவன்? ஒண்ணு கிடையாது. பாட்ஸ்ன்றது
கண்டெய்னர்ஸ்ல குரூப் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். அது உங்களுக்கு டைரக்டா பார்த்தா புரியும். இப்போதைக்கு பாட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் காட்டும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இது வரைக்கும் கிளியர் தானா எல்லாருக்கும்? ஓகே. சோ ஆர்கிடெக்சர் பார்த்துட்டு வாங்க. இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நான் இப்ப சொன்ன டேர்ம்ல உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா, இது கான்செப்ட் எதுவும் புரியலன்னா எனக்கு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு கேளுங்க டவுட்ஸ்னா. ஓகேவா? ஃபுல்லா தியரி தான் நீங்க பேசணுன்றதுனால டவுட்ஸ் ஜாஸ்தியா இருக்காது. ஆல்ரெடி நீங்க பார்த்த விஷயத்தை தான் நம்ம ரிவைஸ் பண்ணணும். கரெக்டா? ஒன்லி கியூபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சர் தான் புதுசு, மத்த எல்லாமே பழசு. ஓகே, எஸ். ஸோ வித் திஸ் ஸ்டாப் ரெக்கார்டிங். இந்த ஃபைல் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சாட்ல வரும் பாருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் ஓபன் பண்ணும்போது இருக்கும், இல்லைன்னா எனக்கு சொல்லு. எடுத்துட்டீங்களா? Can you share in WhatsApp group also? No, in chat, Zoom chat. Yeah, I'll share. Are you using mobile? Yes. மொபைல்ல வராது, லேப்டாப்ல தான் வரும். Okay. யாராவது லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களை ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ்ல ஷேர் பண்றேன், உங்களுக்கு வந்துடும். ரெக்கார்டிங் வரும்போதே உங்களுக்கு இது வரும், பார்த்துக்கோ. சரி, ஓகே. ஸோ வேற ஏதாவது queries இப்போ வரைக்கும்? இந்த டைமிங் ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே.